ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் இன்றைக்கி 19வது நாள். ஏமேன். ஆண்டவர் அவ்வளவு மகிமையாக இந்த 150 நாள் ஜெபத்தில் 19வது நாளுக்கு நேராக ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ சூழல்களை தாண்டி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு இந்த ஒவ்வொரு நாள் ஜெபமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் எதை மையப்படுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். நான் உங்களோடும் உங்கள் பின்வரும் சந்ததியோடுன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய உடன்படிக்கையை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் எதை மையப்படுத்தி பண்ணுறாருன்னா, பிள்ளைகளோடு மாத்திரமல்ல, பேழைக்குள் இருந்த சகல மிருகங்கள், சகல ஜீவ ஜந்துக்கள், இப்படி எல்லாத்தோடும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். இந்த 19வது நாள் நமக்கு ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு நாளாக நம்ம இருதயத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி, அத்தனை போராட்டங்களையும் தாண்டி ஆண்டவர் ஒருவரே நமக்கு ஜீவன் உள்ளவராக வெளிப்படுகிறார். அந்த பேழையினுடைய சம்பவம் இந்த நாளில் நமக்கு ஒரு நிழலாட்டமான சம்பவமாக இருக்கும் பட்சத்தில் நாமளே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தான் இந்த 180 நாள் ஜெபம். அதாவது அரராத் மலை துவங்கி கொல்கதா மலையில் முடிகிற அந்த அடையாளத்துக்கு மத்தியில் நம்ம வாழ்க்கையினுடைய நிலைகளை குறித்து தான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அதனால் இந்த 19ஆம் தேதி ஜெபத்தில் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்களோடும் சரி, உங்கள் பின்வரும் சந்ததியோடும் சரி, கர்த்தருடைய உடன்படிக்கை நிலைத்திருக்கும். அழிக்க மாட்டேன்ற ஒரு உடன்படிக்கை, உங்களை தூக்கி எறிய மாட்டேன்ற ஒரு உடன்படிக்கை, உங்களை எல்லா விதத்துலேயும் பாதுகாப்பேன்னு சொல்கிற ஒரு உடன்படிக்கை, உங்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் உங்களுக்காக நான் நிற்பன்ற அந்த உடன்படிக்கையை அடையாளப்படுத்தி ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவனாக அவர் வெளிப்பட போகிறார். அதை அடையாளப்படுத்தி தான் இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். 10 காரியத்துக்காக இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு என்ன ஜெபம் தெரியுங்களா? இரவு ஜெபம். ஆமென். நேற்றைக்கு நம்ம மதியம் ஜெபித்தோம் பகல் ஜெபமாக, அவ்வளவு ஆசீர்வாதமாக அநேகர் கலந்து கொண்டீங்க. இன்றைக்கு இரவு ஜெபம். அதனால் நீங்கள் அந்த ஜெப குறிப்புகளை மையப்படுத்தி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதல் காரியம், நம்ம குடும்பத்தோடு ஆண்டவர் பண்ணுற உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்தி நீங்களும் நானும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஜெபத்தை செய்யணும். 2வது, தலைமுறை சாபங்களை கர்த்தர் முறியடிக்க போகிறார் இந்த நாளில். அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். முறியடிச்சிட்டாரு சிலுவையில், ஆனாலும் அதை பின்தொடராதபடி பரம ஈவை ருசி பார்த்து மறுதளித்து போருகிறவர்களாய் நீங்கள் நானும் இல்லாமல், திரும்ப திரும்ப பாவத்தை செய்கிறவர்களாய் இல்லாமல், தேவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். 3வது, பிள்ளைகள் மேலே தேவனுடைய பாதுகாப்புக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருப்போம். ஏன்னா ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், சந்ததி சந்ததியாய் பாதுகாக்கிறவர். ஒருவேளை இன்றைக்கி கர்ப்பம் திறக்காமல் இருக்கலாம், ஒரு குழந்தை இல்லாத சூழல் இருக்கலாம், திருமணமாகாத சூழல் இருக்கலாம். ஆனால் அது முடிவல்ல. சரியான நேரத்தில் கர்த்தர் கர்ப்பத்தை திறப்பார், வழிவாசல்களை திறப்பார், திருமணத்தின் தடையை உடைப்பார். கவலைப்படாதீங்க. அப்போது நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? பிள்ளைகள் மேலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிற பிள்ளைகளும் சரி, வரப்போகிற பிள்ளைகளும் சரி. ஆண்டவர் அதை தான் அழகாக சொன்னார். அதாவது பேழைக்குள்ளே இருக்கிறவங்களையும் சரி, அடுத்தது அதுக்கப்புறம் பிறக்க போகிறவங்களையும் சரின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரோடும் இருப்பன்னு ஒரு உடன்படிக்கை செய்தார். 4வது பாருங்கள், விசுவாசம் நம்ம சந்ததியை பின்தொடர்வதோ இல்லையோ, நம்ம சந்ததி விசுவாசத்தை பின்தொடரணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா காலத்திலையும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் இருக்கணும். வாய்களை திறந்து விசுவாசம் உள்ளவர்களாக, அவங்க இருதயத்தில் ஜெபிக்கிறவர்களாக, தேவனை சார்ந்து நிற்கிறவர்களாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 5வது, வாக்கு தத்தங்களை பிடிச்சிருக்கிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறணும். அதை சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. 2026 என்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார், அது நடக்கணும், அது நடந்தே தீரணும், அது நிச்சயமாக நடக்கணும் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்களை கர்த்தர் நடத்துவார். அது எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் அது உடன்படிக்கையாக கர்த்தர் மாற்றுவார். 6வது பாருங்கள், தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை.
சடங்குக்காக விசுவாசம் இல்லை, சாங்கியத்துக்காக விசுவாசம் அல்ல, தேவனோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கை, அது ஜெபத்தோடும் துதியோடும் ஆராதனையோடும் நம்ம பிள்ளைகளோடு கூட இருக்கணும்னு சொல்லி அதை மையப்படுத்தி தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழாவது, நல்லா யோசிச்சு பாருங்க, எதிர்காலத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைகள், நாளைய குறித்து பயம் இல்லாத உங்கள் பிள்ளைகளாக, தேவனுடைய திட்டத்தை நம்பி எதிர்காலத்தை மையப்படுத்தி நிற்கிற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்லி அதை வாய்களில் அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எட்டாவது பாருங்க, நம்ம குடும்பங்களில் சரியான சமாதானம், உடன்படிக்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் உடன்படிக்கையின் தேவன் சமாதானத்தை குலைக்க மாட்டார், தூக்கி எறிய நம்மளை மாட்டார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அதை மையப்படுத்தி நம்ம ஜெபிக்கணும். எட்டாவது. ஒன்பதாவது பாருங்க, தேவன் தொடங்கினதை அவரே நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தொடங்கினதை அவரே நிறைவேற்றுவார். எத்தனை காலமாக திருமணம் நடக்கலைங்க, எத்தனை காலமாக பல விஷயம் வீட்டில் தடையாக இருக்குங்க. அது பிள்ளையின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது வீட்டின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், வாகனத்தின் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அப்படி எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உங்கள் உடன்படிக்கையை நீங்கள் தொடங்கினதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அவ்வளோ அழகாக தடைகளெல்லாம் தாண்டி பேழையின் அடையாளத்தை அழகாக நிறைவு செய்தார். அதுபோல் ஒரு நிறைவு உண்டாகணும்னு சொல்லி ஜெபிங்க. பத்தாவது பாருங்கள், உடன்படிக்கைக்கு பதிலாக ஒரு கீழ்ப்படிதல். அதாவது ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அது கீழ்ப்படுகிற வாழ்வின் அடையாளமாக இருப்பதற்காக நம்ம சகலவற்றுக்கும் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இந்த 19வது நாளில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உடன்படிக்கைக்கு பதிலாக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு, நாம் என்ன பண்ணணும்? நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இதை மையப்படுத்தி நம்ம ஜெபிக்கும்போது சகலவிதமான மேன்மைக்கு நேராக தேவன் உங்களை நடத்துகிறார். ஜெபமல்லாமா? ஆண்டவரே, இந்த 19வது நாளுக்காக இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடன்படிக்கைக்கு பதிலான அந்த கீழ்ப்படிதலை பெற்றுக்கொண்டு நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உமக்கு சாட்சிகளாய் நிற்பதற்கு தேவனுடைய பலம் எங்களை நடத்தும்படி இந்த 10 காரியத்துக்காக இந்த நாள் முழுவதும் ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. உங்கள் பிரசன்னத்தில் நடத்துவீராக, உங்கள் தயவில் நடத்துவீராக. நீரே எங்களை பலப்படுத்தும்படி உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அதனால் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் இரவு ஜெபம் இருக்குது. சரியாக 10 மணிக்கு நேரலையில் நீங்கள் தொலைபேசியின் மூலமாக அழைத்து கூட உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து எங்களோடு நிலைத்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி நைட்டு மிஸ் பண்ணாமல் 10 மணி ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.